ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன ரெசிபினா, ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். சொதி, திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இது அரைமுறி தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ அடித்து 2 ஷிஃப்டாக பால் எடுக்க போகிறேன். ஒன்று திக்காக உள்ள கெட்டி பாலாகும், இன்னொன்று செகண்ட் டைமாக அடித்து எடுக்கிற பாலாகவும் எடுக்க போகிறேன். இதுக்கு 4 காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 பீன்ஸு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு, அரை முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும், இதில் உள்ள முருங்கைக்காய், அதனால நான் ஒரு முருங்கைக்காவாக எடுத்துக்கிடுவேன். ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு அரை முருங்கைக்காய் போதும். அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை அவிச்சு எடுத்துக்கிடணும். இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள், 1 பிஞ்ச் பெருஞ்சோம்பு, 1 பிஞ்ச் சின்ன ஜீரகம், இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இது போக சின்ன வெங்காயம், ஒரு 6 சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டு போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறது தேங்காய் பால் எடுக்க போகிறேன். இதை அவிச்சு எடுக்க போகிறேன். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் தேங்காய் பால் எடுத்துட்டேன். இது ஃபஸ்ட் எடுத்த நல்ல திக்கான பால். இது செகண்ட் எடுத்த தண்ணி சேர்த்து எடுத்த கொஞ்சம் தண்ணியாக உள்ள பால். இப்போ 2 பால் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா அடிக்கணும், இஞ்சி இடிக்கணும். அதை உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள், சின்ன ஜீரகம், சோம்பு, பச்சை மிளகாய், இஞ்சி. இப்போ இவ்வளோத்தையும் நல்லா அடித்து வடிகட்டி எடுக்க போகிறேன். இப்படி தண்ணி விட்டு அடித்து இப்போ அதை நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும். கீழே ஒரு மாவு மாதிரி படியும், அது நம்மளுக்கு தேவையில்லை, மேலே இருக்க தண்ணி மட்டும்தான் வேணும். இப்போ இது அப்படியே செட் ஆகட்டும். இப்போ நம்ம காய்கறியை அவிய வச்சிடலாம். அதுக்கு முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், பூண்டு, இவ்வளோத்தையும் சேர்த்து இதோட தேவைக்கு உப்பு ஆட் பண்ணி நம்ம 2ஆவது எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், அதையும் விட்டு கொஞ்சமாக இப்போ நான் இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இப்போ இதை நான் மூடி வச்சு நல்லா வேக வைக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், நல்லா வேகட்டும். இப்போது 15 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ நம்மளோட காய்கறிகள்லாம் நல்லா வெந்துட்டு, இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க பருப்பை இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த பருப்பை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது ஒரு 2 கொதி வரட்டும். வந்த பிறகு நம்ம தேங்காய் பாலும் எடுத்து வச்சிருக்க இஞ்சி சாறு, லெமன் ஜூஸ் ஊற்றினா நம்மளோட குழம்பு ரெடி. இப்போ இது ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி சாறை உள்ள ஆட் பண்ணிடலாம். இதில் அடியில் இருக்க அந்த இது வேண்டாம், நல்லா மேலே இருக்க அந்த தண்ணி மட்டும் போதும் நம்மளுக்கு. இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இப்போ தேங்காய் பாலை ஊற்றிடலாம். கெட்டி தேங்காய் பாலை ஆட் பண்ணுறேன். இப்போது இது சூடேறி ஒரு பபிள்ஸ், அதாவது ஒரு கொதி வந்தால் போதும், இதை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி. இப்போ இது சூடு ஏறிட்டு நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு தான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும்.
சேர்த்துக்க பிறகு கருவேப்பிலை போடுறேன். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தாளிக்கலாம். தேங்காய், கடுகு, ஒரு வத்தல் போட்டு தாளித்து இதில் கொட்டலாம். சுவையான சொதி ரெடி. இப்போ நம்மளோட திருநெல்வேலி ஸ்பெஷல் தேங்காய் பால் சொதி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.